அண்மைச் செய்தி. சிவிஎஸ் எஸ்பிவி தரப்பு எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வரும் சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சிவிஎஸ் எஸ்பிவி தரப்பு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்திருக்கிற சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்படுகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தற்போது சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து ஆலோசனை மேற்கொண்டு வரும் இந்த சூழலில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவுகளாக இருந்து வரக்கூடிய நிலையில அதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தரப்பில் உறுப்பினரும் மற்றொரு உறுப்பினராக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு பிரிவினரும் செயல்பட்டு வந்தாங்க. இதுல சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 4 பேர் தற்பொழுது தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. அது மட்டுமின்றி அவர்கள் தரப்பில் இருந்த 5 பேர் அவருடைய முகாமை மாற்றியிருக்கிறார்கள். பொதுச் செயலாளரிடமே மீண்டும் தங்களை ஒப்படைத்துக் கொண்டு பொதுச் செயலாளரில் நடப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து மீண்டும் கட்சியில பொதுச் செயலாளரின் கீழ் செயல்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பில இருந்து 9 பேர்கள் தற்பொழுது சென்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக 25 நபர்கள் இருந்தார்கள். 25 நபர்கள் 5 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் பக்கம் சென்றதாலும் 4 பேர் தங்களுடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்தனாலும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு எம்எல்ஏ கூடிய ஆதரவு 16 இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்துடைய அலுவலகத்தில் தற்பொழுது ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஆர். காமராஜ் உள்ளிட்டவர்கள் ஆலோசனை ஈடுபட்டு வராங்க. அதே போன்று திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் கோ. ஹரி உள்ளிட்டவரும் உடன் இருக்கிறாங்க. இந்த ஆலோசனையில அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தான ஒரு ஆலோசனை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.